ඉතින් එතුමා ඉතින් ඔක ගණන් ගන්නේ නැහැ මට පේන විදියට. මම එතුමාව හමු වුණා. එතුමා හොඳින් සිටිනවා. கடந்த 24 மணித்தியாலத்தில் பரபரப்பா என்ன நாட்டில் பேசப்பட்டதோ என்னென்ன செய்திகள் பேசப்பட்டதோ அந்த செய்திகளை நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதில் மிக மிக முக்கியமாகவும் 90% நிறைந்திருக்கிற செய்தின்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கைது, அதுக்கு பிறகு இந்த நிமிடம் வரைக்கும் நடந்திருக்கிற விவரங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இறுதியாக கிடைச்ச செய்தியின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் இலங்கையினுடைய கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முதல்ல என்ன நடந்தது, ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்காரு, என்னென்ன விஷயங்கள் எதிர்க்கட்சிகளால் பேசப்படுது, மக்கள் மத்தியில் என்ன பேசப்படுது, அரசாங்கத்தினுடைய பக்கமாக என்ன இதற்கான விளக்கம் சொல்லப்படுது, இனி அடுத்து வரப்போற விஷயங்கள் என்ன, அடுத்து இன்னுமொரு ஜனாதிபதியும் கைதாகலாம் அப்படின்னு மாதிரியான செய்திகள்லாம் சமூக வலைத்தளங்கள்ல பரவலா பார்க்க கிடைக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நேற்றைய நாளில் குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி 8வது இலங்கையினுடைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நேற்று மாலை வேளையில கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீண்ட இடைவேளைக்கு பிறகு, நீண்ட நேரத்துக்கு பிறகு அவருக்கான விளக்கமறியல் காலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. வருகின்ற செவ்வாய்க்கிழமை 26ஆம் தேதி வரைக்கும். இவர் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டாலும் அவரை வைத்தியர்கள் பரிந்துரை செய்திருந்தார்கள். அவரை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கும்படி. அதற்கிணங்க சிறைச்சாலைகள் ஆணைக்குழு அதனை ஏற்றுக்கொண்டு வைத்தியசாலையில அனுமதித்திருந்தாங்க, சிறைச்சாலை வைத்தியசாலை. இதோட இன்னும் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது, வீட்டிலிருந்து அவருக்கு உணவு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது. அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இது நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்கள். இன்று காலையில பரபரப்பான ஒரு சூழலை அந்த சிறைச்சாலை பகுதியில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏன்னா அதிகளவான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எதிர்க்கட்சியின் தலைவர்கள் என்று ஏராளமான அரச உறுப்பினர்கள் அவரை நேரில் சென்று பார்க்கறதுக்காக வருகை தந்திருந்தாங்க. குறிப்பா முன்னாள் ஜனாதிபதி දේශපාලනය කරනවා නම් මේක උරුමයි. ඉතින් එතුමාටත් ඒක උරුමයි. ඉතින් එතුමා ඒකට මුහුණ දෙනවා. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்று ஏராளமானவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் தொடர்பாக கூறியிருந்தார்கள். ක්‍රියාදාමයේ සිදුවන්නට පෙර සමාජ මාධ්‍ය ජාලාවක පුද්ගලයෙක් ඇවිල්ලා කියනවා නම් මෙන්න මේ දේවල් තමයි සිද්ධ වෙන්නේ, මේ අහවල් දේ සිද්ධ වෙනවා කියන එක, ඒක ප්‍රජාතන්ත්‍රවාදය එල්ල කරන ලොකු අභියෝගයක්. ඒ වගේම අධිකරණයත් හැල්ලුවට ලක් කිරීමක්. අපි විශ්වාස කරනවා මේ රටේ ස්වාධීන අධිකරණය නිසි ක්‍රියාමාර්ග ඒ පිළිබඳව ගනී. இன்று மதிய வேளையில வைத்தியர்கள் பரிந்துரை செய்திருந்தார்கள் அவரை தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றத்துக்காக. குறிப்பா அவர் மேலதிகமான சிகிச்சை அவருக்கு தேவைப்படுது. சிறைச்சாலை வைத்தியசாலையில் அவருக்கு போதிய அளவான வசதி, மருத்துவ வசதி காணாமல் இருக்கத்தால் அவரை தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றத்துக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. அந்த அனுமதி அவருடைய உடல் நலம் கருதி வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு 2 மணித்தியாலத்தின் பின்பு அவரை அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கிறதுக்கு வைத்தியர்கள் பரிந்துரை செய்தாங்க. இதுக்கு காரணம் அதி உயர் இரத்த அழுத்தம் அப்படி என்ற, அதாவது கட்டுப்படுத்த முடியாத அதி உயர் இரத்த அழுத்தம் காரணமாக அவரை அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கொள்கின்ற கோரிக்கைக்காக அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வராரு. இது இப்போ வரைக்கும் நடந்திருக்கிற விஷயம். எனவே இந்த விடயங்களோட சேர்த்து இன்றைய நாளில் முக்கியமான பல சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பா எதிர்க்கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் கூடி இந்த ரணில் விக்ரமசிங்கே அவருடைய கைது தொடர்பாகவும், இந்த கைது திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்றதை ஆராய்ந்து, அதோடு இதை எப்படி அரசியல் ரீதியாக கையாள்வது, எதிர்கொள்வது அப்படின்ற விஷயமும், எதிர்காலத்தில் இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டான ஒரு பலமான எதிர்க்கட்சியை உருவாக்குவது தொடர்பாகவும் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. இது ஏற்கனவே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கைதுக்கு பிறகு இந்த அரசியலில் ஒரு சின்ன மாற்றமும் எதிர்க்கட்சிகளுடைய பலமும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்று நடந்த கூட்டம்ன்றது ஆரம்பமாக இருந்தாலும் வருகின்ற நாட்களில் இந்த கூட்டம் அல்லது இந்த கூட்டணி பெரிய அளவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதுன்னு சொல்லப்படுது. நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் ஒரு விஷயம், வருகின்ற தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்னு மாதிரி. ஆனால் இல்லை, இன்னும் ஒரு பொது வேட்பாளர் அல்லது பொதுவான ஒருவரை களமிறக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறலாம். இது ஒரு கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது யாராக இருக்கும் அப்படின்றது எல்லாமே இனி வரப்போற காலத்தில் தீர்மானிக்கப்படும். ஒரு பலமான எதிர்க்கட்சியை உருவாக்குவதற்கான முயற்சிகள் இப்பொழுது நடந்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதோட இன்னும் ஒரு விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சென்ற அந்த வெளிநாட்டு பயணத்திற்காக
பணத்தை அங்கீகரித்தார், அதாவது அந்த செலவை வந்து இவர் தான் அங்கீகரிக்கும் செயலாளர், அந்த அங்கீகரித்ததும் குற்றமானது அப்படின்றதுக்கான ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கு. இந்த விசாரணைகளின் அடிப்படையில் அவரும் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இப்ப சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைய நாள்ல பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான தகவலை சொல்ல போனா, சமூக வலைதளங்கள் இப்பொழுது 2 பக்கமும் சார்பான விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வராங்க. குறிப்பா அரசாங்கத்துக்கு சார்பான செய்திகள் இருக்கு, அதே போல ரணில் விக்ரமசிங்க அவருக்கு சார்பான செய்திகள் இருக்கு, ரணில் விக்ரமசிங்க அவருக்கு எதிரான செய்திகளும் இருக்கு, அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகளையும் இந்த சமூக வலைதள பதிவுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு, அதுல மாற்றம் இல்லை. ஆனா இன்னும் ஒரு ஜனாதிபதியும் முன்னாள் ஜனாதிபதியும் கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இப்ப சமூக வலைதளங்கள்ல பேச ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக மாறி இருக்கு. இந்த பக்கமா இது இருக்க அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க அவருடைய கைதை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க இதை நியாயப்படுத்தியிருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இது ஒரு மோசடியான விஷயம்தான். அதாவது அரசு அல்லது பொது சொத்தை அல்லது மக்கள் பணத்தை இது வந்து தேவையில்லாம தங்களுடைய தனிப்பட்ட முறைக்கு பயன்படுத்தி இருக்காங்க, இது குற்றமானது அப்படின்ற மாதிரியும் அதற்கு யாரா இருந்தாலும் தண்டனை அப்படின்றதையும் அரசாங்கம் நியாயப்படுத்தியிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் சமூக வலைதளங்கள்ல பல பதிவுகள் பார்க்க கிடைக்குது. அதாவது ஒரு ஜனாதிபதியா இருக்கிற நேரத்துல அவர் வந்து வெளிநாட்டு பயணம் போனான்னா, உள்ளூர் பயணம் போனான்னா அத்தனை வாகனங்களும் அத்தனை பாதுகாப்பும் வழங்கப்படும். இது அரசாங்கத்தினுடைய செலவுல தான் போக போகுது. இப்ப அது வந்து இப்ப அரசாங்கத்தின் பக்கமா திருப்பி விடப்பட்டிருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அம்மா பார்க்க போறாங்க, எல்லாமே அரச வாகனத்தெல்லாம் போனாங்க, அரச பாதுகாப்போட போனாங்க, எஸ்சிஎஃப் பாதுகாப்போட போனாங்க, போலீஸ் பாதுகாப்போட போனாங்க, ஆம்புலன்ஸ் போச்சு, அதாவது டிஃபெண்டர் போச்சு, அவங்களுடைய கார் போச்சு, எல்லாமே அரசாங்கத்துடைய காசு தானே போனாங்க. இதுவும் அரச நிதியை பயன்படுத்துற ஒரு விஷயம் தானே, தனிப்பட்ட விஷயத்துக்கு தனிப்பட்ட பயணத்துக்கு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் இப்பொழுது பேசப்பட ஆரம்பித்திருக்கு. இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. இந்த விடயங்கள் பரவலா அப்படியே இழுபட்ட கயிறு மாதிரி போகுது. நீதிமன்றத்தினுடைய இன்னும் ஒரு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை வருகின்ற செப்டம்பர் 26 நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. எனவே இந்த விடயம் தொடர்பாகவும் பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்படுது. இதுலையும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு தொடர்பு இருக்கு என்று சொல்லி விமர்சனங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில் அந்த விஷயத்துக்கும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் விசாரிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இலங்கையில ஒரு புத்தம் புதிய விசாரணை பிரிவு ஆரம்பிக்கப்பட போகுது. மிக விரைவில் இந்த விசாரணை பிரிவு ஆரம்பிக்கப்பட போகுது. இந்த விசாரணை பிரிவு எதற்காக தனித்துவமா அல்லது பிரத்யோகமா ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா, சட்டவிரோதமான முறையில சொத்து சேர்க்கப்பட்டதை கண்டறிவதற்கு அல்லது சொத்து சேர்ப்பதை கண்டறிவதற்கும் அதை தடுப்பதற்கும் அது தொடர்பான விசாரணைகள் செய்வதற்குமாக தான் இந்த விசாரணை பிரிவு தனியாக ஆரம்பிக்கப்பட போகுது. மிக விரைவில் இந்த விசாரணை பிரிவு ஆரம்பிக்கப்படும். இதுக்கு வந்து PCID அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த விசாரணை பிரிவு கடந்த காலங்களில் சொத்துக்கள் சேர்த்த அரசியல்வாதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கடந்த காலங்களில் சட்டவிரோதமான முறையில் வரி கட்டாம என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியாமல் நிறைய பேர் நிறைய வீடுகள் கார்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு காசுலாம் அங்கிருந்து வந்தது அப்படின்றத விசாரிக்கிறதுக்கான ஒரு தனித்துவ பிரிவாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வந்து குற்ற புலனாய்வு பிரிவு மாதிரி இந்த சொத்துக்களை சட்டவிரோதமாக சேர்த்தவங்களை விசாரிக்கிறதுக்கான ஒரு பிரிவாக இது இருக்க போகுது. இந்த பிரிவு விரைவில் ஆரம்பிக்கப்பட்ட தொடர்ந்து பலதரப்பட்ட விசாரணைகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இப்பவே ஃபைல் நிறைய இருக்கு. இந்த விசாரணை பிரிவு தொடங்கியதுக்கு பிறகு அந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படலாம். நிறைய பேரை அழைத்து விசாரணை செய்வாங்க, நிறைய பேர் இவங்களால கைது செய்யப்படுவாங்க, வழக்கு தாக்கல் செய்யப்படும், இதே மாதிரி விளக்கமறியல் காலம் வைக்கப்படும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நாட்டில் வருகின்ற காலங்களில் நிறைய கைது நடவடிக்கைகள் இடம்பெற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பவே நாங்கள் எதிர்வு கூறலாம். எனவே இந்த விஷயங்கள் பார்க்கப்பட்ட செய்திகளாக இருக்கு. இந்த விசாரணை பிரிவு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.